அது பாஷ்யத்தோட ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொல்லை தான். கரெக்ட். ஏன்னா அந்த எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலன்னா பாஷ்யம் வில் கொலாப்ஸ். எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணலாம், அதாவது ஒரு இப்போ இருக்கக்கூடிய எஃப்எஸ்ஐயில் 50 வீடு கட்டலான்னா இன்க்ரீஸ் பண்ண எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணால் 100 வீடு கட்டலாம்னு வச்சுங்க. எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லி 100 வீட்டுக்கு அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க அபினேஷ் பாஷ்யம் குரூப்பு. இப்போ எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் ஆகலாம் என்ன ஆகும்? 50 வீடு தான் கட்ட முடியும். நீங்கள் 50 வீடை 2 பங்கு விலைக்கெல்லாம் விற்க முடியாது. அப்போ இவ்வளோ பெரிய வீடு, ஒரு வீடு 25 கோடி ஒரு ஃப்ளாட்டு. அடையாள கிரவுண்ட் பிளாஸா இடத்துல கட்டிட்டு இருக்குது, ஒரு ஃப்ளாட்டு 25 கோடி. அப்போ அதில் வந்து 130 வீடோ நம்ம வருது. 130 வீடுக்கு 50% பிளாக்ல அட்வான்ஸ் வாங்கியிருக்காருன்னா கொடுத்தவன் சும்மா இருப்பானா? அதானே. ஸோ இதை நம்ம எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணி இதை கட்டி முடிச்சிடலாம் வாங்கிடலாம்னு அவங்க நினச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தன் யூடியூப் வச்சுட்டு இருக்கிறோம் பேசிட்டு இருந்தானா பாஷ்யத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து எவ்வளோ பேருக்கு பதட்டம் வரும், வருமா வராதான ஒரு பதட்டம் வரும்ல. என்னங்க இப்படிலாம் பேசுகிறாங்க? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட், ஆமாம், அவனோட ஹார்ட் அண்ட் மணி, கனவு வீடு வாங்குறதுன்றது. ஸோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அது அவ்வளோ கோடி ரூபாய் இன்வால்வ்டு, அதில் ஒரு 2 கோடி கொடுத்து முடிச்சு விட்றான்னா ஈஸி இல்லை வேலை. அண்டு